ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹர்ஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 60 பேஜ் இருக்குது. ஸோ இந்த 60 பேஜ் மெட்டீரியல் உங்ககிட்ட இருந்தாலே போதும். 11th பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷில் நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலே ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இந்த ஒரு மெட்டீரியலாக ஃபாலோ பண்ணாலே. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெட்டீரியலோட டிசைனிங்கும் இதோட ஒரு சாராம்சங்களும் அப்படி இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அதோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் என்ன கேட்க போகிறாங்க, அடுத்த பார்ட் பியில் என்ன கேட்க போகிறாங்க, பார்ட் சியில் அண்ட் பார்ட் டிலலாம் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மார்க்ஸ் இருக்குது அப்படின்றத அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20, 14, 21, 35 டோட்டல் 90 மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் இதன் மூலியமாக கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டாபிக்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் சினானிம் அண்ட் ஆண்டனிமாக இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் எந்தெந்த சினானிம்ஸ் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஆண்டனிம்ஸ் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கிறதுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஏன் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 1 வேர்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த பிடிஎஃப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 1 மார்க்ஸில் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனோம் அப்படின்னா பார்ட் பியில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் அப்புறம் 3 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸுக்கும் சரி, 3 மார்க்குக்கும் சரி, 5 மார்க்குக்கும் சரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாப்பர்ஸுக்கு 1 வேர்ட்ஸுக்கு வேண்டி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஏன் நான் பாஸே ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் ஆகிறதுக்கும் கூட கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 60 பேஜ் பிடிஎஃப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. 10th, 11th, 12th 3 ஸ்டாண்டர்ட்ஸுக்குமே அதிகம் நம்ம மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, thank you.